ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அம்பிஸ் ஹேண்ட்மேட் யூடியூப் சேனல். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது க்ளேங்க. கலர் கலராக க்ளே வச்சு ஒரு ஃப்ளார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருக்காங்களா, இல்லை உங்களுக்கு போரிங்காக இருக்குன்னு நினைக்கிற டைமில் நீங்கள் க்ளே வச்சு உங்களுக்கு பிடிச்சமான ஏதாவது ஒரு டிசைன்ஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி பூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்திருக்கேன். வீட்டில் வந்து ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிற குழந்தைகிட்ட இந்த மாதிரி க்ளே இல்லைன்னா வேறு ஏதாவது ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ண சொன்னீங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஃபோனை அவாய்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க. பட் நாம் அதை பண்ணினா தான் நம்மளை பார்த்து அவங்க பண்ணுவாங்க. நாம் எதுவுமே பண்ணாமல் எப்போ பாரு ஃபோனையே பார்த்துட்ருக்கியா அப்படின்னு சொல்லி அவங்கள திட்டினோம்னா அவங்களும் வேறு என்ன பண்ணுவாங்க, ஒன்றும் டிவி பார்ப்பாங்க இல்லைன்னா மொபைல் யூஸ் பண்ணுவாங்க. வெளியே வந்து விளையாடுறதுக்கெலாம் அதிகம் விடுறதில்ல, நாட் சேஃப். நாம் படிக்கும் போதெல்லாம் வெளியே தான் விளையாண்டுருப்போம் மண்ணில். பட் இப்போ வந்து குழந்தைகள நம்பி வெளியே அனுப்ப முடியல. கேட்டுக்கு வெளியே கூட அவங்க சேஃபாக விளையாடுறாங்களா, சேஃபாக இருக்காங்களான்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே இருக்கணும். அதனால் நீ ஃபோன் யூஸ் பண்ணுறியா, ஃபோனை பார்த்துட்டு வீட்டுக்குள்ளேயாவது இருசாமின்ட்டு உட்கார வச்சிடுறோம். ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறக்கு இந்த மாதிரி ஆக்டிவிட்டி ஏதாவது கொடுக்கலாம். ஸ்கூலில் ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ண சொல்லியிருக்காங்களா, கடையில் போய் நம்ம அதை வாங்கி அந்த ப்ராஜெக்ட்டுக்கு உண்டானதை அப்படியே வாங்கி அங்கே ப்ரெசென்ட் பண்ணுறக்கு அந்த குழந்தைங்கக்கிட்ட எப்படியெல்லாம் பண்ணணுன்ட்டு நீயா வீட்டில் வந்து நீயா ஏதாவது ரஃப்பாக நீ யூஸ் பண்ணிப்பார். அதுக்கப்புறம் உன்னோட ஆக்டிவிட்டி வரும்போது நீ இதை வந்து ட்ரை பண்ண அப்படின்ட்டு நம்ம ஏதாவது சொல்லலாம். குழந்தைகளுக்கு சின்ன சின்ன ஐடியாஸ் கொடுக்கலாம். ஏதாவது ஆக்டிவாக அவங்கள வச்சுட்டே இருக்கிறதுக்கு நம்ம ஆக்டிவிட்டி கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் அவங்க ஆக்டிவாக இருப்பாங்க. நம்ம சும்மா எதுவுமே பண்ணாமல் குழந்த வந்து மொபைலே பார்த்துட்ருக்கான், சோம்பேறித்தனமாக இருக்கான் அப்படின்னு சொன்னோம்னா அது ஃபஸ்ட்டு வந்து பேரண்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு தான் நம்ம ஃபஸ்ட்டு யோசிக்கணும். ஒரு குழந்த வந்து சுறுசுறுப்பாகவே இல்லை, எதுவுமே பண்ணாமல் இருக்கான் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பேரண்ட்ஸ் சப்போர்ட் இல்லாதனால தான் அவன் அப்படி இருக்கான். ஸோ பேரண்ட்ஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் கேர் எடுத்து நம்ம பார்த்துக்குறோம் அப்படின்னா நம்ம குழந்தையும் அப்படியே பயங்கர சுறுசுறுப்பாக இருப்பாங்க. ஆனால் இந்த காலத்து குழந்தைங்கள கண்ட்ரோலே பண்ண முடியாது, அவங்க சுறுசுறுப்பாக இருக்காங்க. பட் அவங்க சுறுசுறுப்பு எல்லாமே என்ன ஒரு ஃபோனுக்குள்ளே அடங்கி போகுது. அதை விட்டு வெளியே வரணும் அப்படின்னா நம்ம தான் நிறையா ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். வீட்டில் தாத்தா பாட்டி இருக்காங்களா, இல்லை வேலைக்கு போகாமல் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா குழந்தைங்கள வந்து டியூஷனுக்கு அனுப்பாமல் கொஞ்சம் ஏதாவது அவங்க ஸ்கூலில் வந்து என்ன நடந்திருக்கு, டீச்சர்ஸ் எப்படி கிளாஸ் எடுத்தாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு பேச்சு கொடுத்துட்டே இருந்தால் அவங்க பேச்சு அந்த திக்காக பேசுவாங்க இல்லையா, ஏதாவது சொல்ல வரும்போது வாய் கொளரும்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இல்லாமல் நல்லா பேசுவாங்க. நார்மலாக பேசுகிறதுக்கு ஃபஸ்ட்டு நாம் அவங்கக்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ ஸ்கூலில் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் ஸ்கூல்லேயும் அவங்க படிச்சுட்டு தான் வராங்க. வீட்டுக்கு வந்து ஒன் ஹவர் கூட இருக்க மாட்டாங்க, எகைன் மறுபடியும் டியூஷன் போகணும். அந்த ஒரு மணி நேரத்தில் அவன் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவானா, இல்லை டிஃபன் ஏதாவது சாப்பிடுவானா, இல்லை காஃபி ஏதாவது, அவனுக்கு அதெல்லாம் எதுவுமே மைண்டில் இருக்காது. கொஞ்சம் நேரம் ஃபோன் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா டிவி பார்க்கலாம் அப்படின்ட்டு அவன் மைண்டில் இருக்கும். ஏன்னா குழந்தை இல்லையா, ஸ்கூல்லேயும் படிச்சுட்டு வந்துட்டு டியூஷனும் போய் படிச்சுட்டு வந்தான்னா அந்த டேவே வந்து அவனுக்கு எப்போது தனக்காக என்னோடய ஹாப்பினஸ்க்காக நான் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன்னு ஒரு குழந்தைகிட்ட கேட்டால் அது முழிக்க தான் செய்யும். ஏன்னா ஸ்கூல்லேயும் படிக்கிறாங்க, டியூஷன் போயும் படிக்கிறாங்க. சில ஸ்கூல்ஸ் வந்து ஹோம்ஒர்க் ஹெவியாக கொடுக்குறாங்க. சம்ஸும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு பேரண்ட்ஸ்க்கு தெரிலனா எனக்கு சொல்லித்தர தெரியல, அதனால நான் டியூஷன் அனுப்பிச்சி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரண்ட்ஸ் டியூஷனுக்கு அனுப்புகிறீங்க. பட் ஹையர் கிளாஸில் இருக்கும்போது நம்ம டியூஷன் அனுப்புனா அது ஓகே. பட் சின்ன கிளாஸில் லோயர் கிளாஸில் இருக்கும்போது இப்போ பார்த்திங்கன்னா கேஜிலேருந்தே டியூஷன் அனுப்புகிறாங்க. அந்த குழந்தை ஏபிசிடி ஸ்கூலில் என்ன சொல்லி தராங்களோ அதை வந்து வீட்டில் அம்மா கிட்ட சொல்லி, அம்மாவுக்கு தெரிலினாலும் பரவாயில்ல அந்த குழந்தைக்கு தெரிஞ்சதை படிக்கட்டும், ஒரு மணி நேரம் புக் எடுத்து வை போதுன்னு சொல்லிவிட்டு வீட்டில் ஒரு 1 ஹவர் படிக்க வைக்கலாம். 6 மணிக்கு டியூஷன் போனாங்கன்னா 8 மணி வரைக்கும் அந்த குழந்தை படிச்சுட்டு மறுபடியும் வந்தாங்கன்னா டயர்டாகும். இதில் நம்ம ஏதாவது சொன்னால் நம்ம மேலே கோவத்துக்கு தான் வருவாங்க. ஏன்னா அவங்க அந்த குழந்தைங்க வந்து ஃபஸ்ட்டு அவங்க மைண்டை ஃப்ரீயாக விடுங்க. டவுட் ஏதாவது இருக்கா, நீங்கள் டியூஷன் அனுப்பாமல், ஏன்னா நம்ம ஸ்கூல்லையும் ஃபீஸ் கட்டி தான் படிக்க வைக்கிறோம். டியூஷன் விட ஸ்கூலில் அதிகம் ஃபீஸ் கட்டுறோம். ஸோ
அந்த குழந்தைக்கு ஏதாவது டவுட் இருக்கா, உனக்கு தெரியலையா, நீ உனக்கு என்ன தெரியல நோட் பண்ணி வை, நீ மறுநாள் போய் மிஸ்கிட்ட கேளு. ஏன்னா ஃபீஸ் வாங்கிட்டு தானே கிளாஸ் எடுக்கிறாங்க. ஸோ அதனால் நீ மிஸ்கிட்ட போய் கேளு. அப்போ தான் அந்த குழந்தைக்கும் பயம் இல்லாமல் டீச்சர்ஸ் கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும். டவுட்டுனா வந்து கேட்குறக்கு தெரியும். இந்த குழந்தை நல்லா படிக்கலையாட்டிருக்கு, ஸோ இவங்களுக்கு வந்து கொஞ்சம் கேரிங் தேவை. நம்ம டியூஷன் அனுப்பிச்சிட்டே இருந்தோம்னா அந்த குழந்தை நல்லா படிக்கதா படிக்கலையான்னு டீச்சருக்கு தெரியாது. ஏன்னா அவன் டியூஷன் போகிறான், இங்கே ஸ்கூலில் நல்லா படிக்கலைனாலும் டியூஷனில் அடித்தாவது சொல்லி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர்ஸ்க்கும் வந்து சும்மா கிளாஸ் எடுக்கிறாங்க. ஓகே, இந்த குழந்தைக்கு சொல்லித்தராங்க, ஓகே, டவுட்டுன்னு யாரும் வந்து கேட்க மாட்டாங்க. ஏன்னா டீச்சர்ஸ்னாவே பயம். ஆனால் இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து டீச்சர் அடித்தா கூட கம்ப்ளைண்ட் அந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. பட் நாங்கள் இருக்கும்போது அடி பயங்கரமாக வாங்கியிருக்கோம். அதுவும் எங்கள் சாரெல்லாம் 100க்கு 10 மார்க் கம்மியாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல, 90 மார்க் எடுத்திருக்கேன், இந்தான்ட்டு பேப்பர் அப்படிலாம் தரமாட்டார். 90 மார்க் எடுக்க தெரிஞ்சில்ல, ஏன் 10 மார்க் உன்னால் எடுக்க முடியல, ஏன் 10 மார்க் எடுக்கிறக்கணும் கஷ்டமானு சொல்லிவிட்டு அடி பயங்கரமாக அடி விழும். கிளாஸில் நாய்ஸியாக இருந்துச்சுன்னா ஒருத்தன் பேசினாலும் ஹோல் கிளாஸ்க்கே அடி விழுகும். ஸோ அந்த மாதிரி இருந்து படித்து வந்திருக்கோம். பட் இப்போ வந்து என்னென்னா குழந்தைங்கள வந்து அடிக்கக்கூடாது, மிரட்டக்கூடாது அப்படிங்கிறாங்க. பட் அது வந்து இட்ஸ் ஓகே, அது பேரண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ஹர்ட்டிங்காக இருக்கும். பட் எங்கள் பேரண்ட்ஸ்க்கெல்லாம் அப்படி இல்லை, எவ்வளோ வேணாலும் அடிங்க, படித்தா போதும்னு சொல்லி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்ருவாங்க. அப்புறம் இன்னொரு விஷயங்க, பேரண்ட்ஸ் தயவு செஞ்சு கோவப்படாதீங்க, இது சும்மா ஜென்ரலாக சொல்கிறது தான். இப்போ நாமளே வந்து வீட்டில் குழந்தைங்க குறும்பு பண்ணுறாங்க, ஏதாவது பண்ணுறாங்கன்னா நம்மளே மிரட்டுறதில்ல அதிகம். அவன் பெருசானா திருந்திப்பான். மிரட்டி சொல்கிறக்கும் தட்டி கொடுத்து சொல்கிறக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம வந்து அந்த குழந்தை குறும்பு பண்ணிகிட்டே இருந்தானா, டே இப்படி பண்ணாத சரியா அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை வந்து அவங்க நெக்ஸ்ட் டைம் ஏதாவது தப்பு பண்ணாலும் இப்படி தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குழந்தை அடுத்தது மறுபடியும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதை அவன் செஞ்சுட்டு தான் இருப்பான். இதே நம்ம மிரட்டுற மாதிரி சொன்னோம்னா கொஞ்சம் பயம் இருக்கும். கொஞ்சம் பயம் இருந்தால் தான் நெக்ஸ்ட் டைம் அவன் பண்ண மாட்டான். ஆனால் இப்போ அப்படியெல்லாம் இல்லை, டே அதை பண்ணாத அப்படின்ட்டு நம்ம செல்லம் கொஞ்சம் மாதிரி சொன்னோம்னா அந்த குழந்தை எகைன் பண்ண தான் செய்யும். டீச்சர்ஸே வந்து ஒரு டைம் மிரட்டுறாங்க அப்படின்னா அந்த குழந்தை கேட்கல அப்படின்னா தான் எகைன் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அதை ஃபாலோ பண்ணுறாங்க. பட் சில பேரண்ட்ஸ் வந்து அதை புரிஞ்சுக்கிறது இல்லை. திட்டுறாங்க அப்படின்னா டக்குன்னு ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது, வீட்டில் பேரண்ட்ஸ் என்னை திட்டுனதே இல்லை, நீங்கள் எப்படி என்னை திட்டலாங்கிற அந்த மைண்ட் செட்டுக்கு போயிடுறாங்க. நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். டீச்சர் வந்து நீங்களும் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, நியூஸில் எல்லாம் வருது இல்லையா, குழந்தைங்களுக்கு வந்து ஏதாவது சொன்னால் கூட சீக்கிரம் கோபம் வந்துடுது, ரோஷம் வந்துடுது, சூசைட் பண்ணுற அளவுக்குலாம் போயிடுறாங்க. பட் டீச்சர் திட்டுறதுனால இப்படி பண்ணிட்டாங்க, டீச்சர் அடித்ததுனால இப்படி பண்ணிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் வந்து நம்ம கரெக்டாக ஒரு குழந்தைய சின்னதுலேருந்தே மிரட்டி இப்படி தான் இருக்கணும், இப்படி பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த குழந்தைங்க வந்து அந்த முடிவுக்கு போக மாட்டாங்க. நம்ம ரொம்ப செல்லம் கொடுத்து போகிறதுனால தான் சில குழந்தைகள் அந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு போகிறாங்க. யாராவது ஹர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் சாரிங்க, இது ஜென்ரலாக நான் சொல்கிறதா. ஏன்னா என்னோடய ஒர்க்கிங் இதுலேயும் வந்து டீச்சிங் ஃபீல்டில் வந்து நான் பார்த்துருக்கேன். நான் குழந்தைங்க வந்து பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, நாங்கள் மிரட்டினதே இல்லை, அடித்ததே இல்லை, எல்லாம் திட்டுறீங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு. பட் திட்டுறது அப்படிங்கிறது வந்து அந்த குழந்தை நல்லா இருக்கிறதுக்கு வேண்டிதான் நம்ம சொல்கிறோம் இல்லையா. இப்போது உதாரணத்துக்கு வந்து இந்த கல் பாறையாக இருக்குது, அதை வந்து செதுக்க செதுக்க தான் அழகான ஒரு சிற்பமாக உருவாகும். அந்த சிலையை வந்து நம்ம செதுக்கவே கூடாது, அது பாறையாக இருந்துச்சுன்னா அது உருண்டையாக இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே இருக்கட்டும், நீங்கள் செதுக்கி அதுக்கு வலிக்கும், செதுக்க அந்த சிற்பமாக வேண்டாம், பாறையாகவே இருக்கட்டும் அப்படின்னா அது மேலே தூசியும் படாது, துரும்பும் படாது, அது உருண்டையாகவே அப்படியே தான் இருக்கும். யார் கண்ணுக்கும் வந்து அதுக்குள்ளே அந்த உருண்டைக்குள்ளே இருக்கிற சிற்பம் யாருக்கும் தெரியாது. இதே வந்து நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு ஒரு அழகான ஒரு உருவம் கிடைக்கும். ஆனால் அந்த உருவம் கிடைக்கிறதுக்கு யாருமே இப்போது விடுறதில்ல. ஐயோ என் குழந்தைய அடிக்காதீங்க, மிரட்டாதீங்க அப்படின்ட்டு தான் சொல்லிகிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் அந்த குழந்தைங்கள வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். அப்புறம் வந்து தாத்தா பாட்டி இருக்காங்கன்னா ரொம்ப செல்லம் கொடுப்பாங்க. ஆனால் அவங்க குழந்தையெல்லாம் மிரட்டி தான் வளர்த்திருப்பாங்க.
பட் பேரன் பேத்தி வரும்போது ரொம்ப செல்லம் கொடுத்து இது பண்ணுறாங்க. அவங்களையும் கொஞ்சம் குழந்தைகளுக்கு வந்து நாங்கள் இருந்த அந்த காலத்தில் நாங்கள் எப்படி இருந்தோன்னு கதை ஆரம்பிச்சிங்கன்னா அவங்களாம் ஓடிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் தாத்தா பாட்டி உட்கார வச்சு டெய்லி ஏதாவது ஒரு ஸ்பீச் கொடுங்க. அந்த குழந்தைங்களும் வந்து உங்ககிட்ட நல்லா சரளமாக பேசுவாங்க. இப்போ எல்லாம் தனியாக தான் இருக்காங்க, ஜாயிண்ட் ஃபேமிலியாக யாரும் இல்லை. அப்படி இருக்கும்போது வீக்லி ஒன்ஸ் தாத்தா பாட்டி பார்க்க போகிறாங்க, இல்லைன்னா மந்த்லி ஒன்ஸ், இல்லைன்னா இயர்லி ஒன்ஸ் அப்படி பார்க்க போனால் கூட அந்த குழந்தைங்க ஃபோன் தான் யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. தாத்தா பாட்டிகிட்ட வந்து பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி அவங்கள தனியாக விடாமல் அந்த தாத்தா பாட்டிக்கிட்ட ஏதாவது பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் குழந்தைகிட்ட சொல்லணும். தாத்தா பாட்டியும் வந்து அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு ஸ்டோரி ஏதாவது சொல்லலாம். ராஜா கதைகள், ஒரு மாதிரி மேஜிக், அந்த மாதிரிலாம் நம்ம ஏதாவது ஒரு கதை சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வச்சு ஏதாவது ஒரு கதை சொல்கிறேன்னா அந்த குழந்தைங்க கண்டிப்பாக கேட்பாங்க. கேட்டு டீச்சர்ஸ் என்ன சொன்னாலும் நம்ம நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க, அம்மா அப்பா என்ன சொன்னாலும் நம்ம நல்லதுக்கு தான் சொல்கிறாங்கன்னு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ஒரு பர்சன் வேணும். அது வந்து பேரண்ட்ஸ்னால தான் கண்டிப்பாக முடியும். ஏன்னா நம்ம பேரண்ட்ஸ் சொன்னால் எந்த குழந்தையும் கண்டிப்பாக கேட்பாங்க. ஒரு டீச்சர் சொன்னால் கேட்பாங்கன்ட்டு நம்ம என்ன சொல்லுவோம், மிஸ் இவன் வீட்டிலலாம் சொல்கிற பேச்சே கேட்குறதில்ல, ரொம்ப குறும்பு பண்ணுறான், ஸ்கூலில் நீங்கள் சொன்னால் தான் கேட்பான். ஸோ அதே மாதிரி வீட்டுக்கு குறும்பு பண்ணாமல் இருக்க சொல்லுங்கள், ஹோம்ஒர்க் பண்ண சொல்லுங்கன்னு ஒரு டீச்சர்கிட்ட தான் போய் பேரண்ட்ஸ் சொல்கிறோம். பிகாஸ் அங்கே வந்து அந்த குழந்தைக்கு பேரண்ட்ஸ் செல்லம் கொடுத்து வளர்த்ததுனால தான் டீச்சர்கிட்ட மிரட்ட சொல்கிறாங்க. நீங்கள் சொன்னால் தான் அவன் கேட்பான், நீங்கள் இப்படி சொல்லுங்கள் அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க. ஏன் அதை வந்து ஒரு பேரண்ட்டாக நீங்கள் ஏன் அதை வந்து உங்கள் பேச்சு கேட்குற மாதிரி ஏன் கொண்டு வரது இல்லைன்னா, பிகாஸ் செல்லம். அந்த செல்லெல்லாம் கொடுக்காம நீங்கள் ஓரளவுக்கு ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களும் வந்து அந்த பாரியாக இல்லாமல் அழகான சிற்பமாக வருவாங்க. ஒரு களிமண்ணையே எடுத்து நம்ம அழகாக ஏதாவது ஒரு உருவம் பண்ணும்போது அழகான குழந்தைங்க அவங்க வந்து எவ்வளோ எடுத்து சொன்னோம்னா அவங்க ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. அந்த ஃபோன் விட்டு வெளியே வந்து அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நிறையா பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணணுமா, அவங்களே ஓனாக மேக் பண்ணி ஏதாவது கிஃப்ட் பண்ணலாம். உங்களுக்கும் வந்து அது ஹாப்பியாக இருக்கும். ஸோ குழந்தை கூட நல்லா ஜாலியாக இருக்கிறதுக்கு ஆக்டிவிட்டி மாதிரி ஏதாவது ஒன்று அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருங்க. அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க, உங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கும். வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தால் கூட இது என் பையன் பண்ணுது, இது என் பொண்ணு பண்ணுன்னு சொல்லும்போது கூட அவ்வளோ ஹாப்பியாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ இல்லையோ குழந்தைங்க கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க, இன்னும் நிறைய பண்ணணுன்னு ஆசைப்படுவாங்க. ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச இது ட்ரை பண்ணுங்கள், குழந்தைங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.